ஆஸ்ட்ரோவேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. இன்றைக்கி நம்ம இந்த செப்டம்பர் மாதம் எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் மாத ஆரம்பத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாத ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார், கடகத்தில் புதன் இருக்கார், சிம்மத்தில் சூரியன் இருக்காங்க, கன்னியில் சுக்கிரனு கேது இணைந்து இருக்காங்க, கும்பத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார், மீனத்தில் ராகு இருக்காங்க. இப்போது இந்த மாதம் 3ஆம் தேதி புதன் கடகத்தை விட்டுட்டு சிம்மத்துக்கு போக போகிறாரு. அங்கே சூரியனுடன் இணைந்து இருப்பார். 17ஆம் தேதி சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு கன்னிக்கு போய் அங்கே சுக்கிரன் மற்றும் கேதுவுடன் இணைந்து இருப்பார். 18ஆம் தேதி சுக்கிரன் கன்னியை விட்டுட்டு தன்னோட சொந்த ராசியான துலாம் ராசிக்கு போவார். 20ஆம் தேதி புதன் சிம்மத்தை விட்டுட்டு தன்னோட சொந்த ராசியான கன்னி ராசிக்கு போயிட்டு அங்கே சூரியனுடன் இணைந்து இருப்பார். இது இந்த மாதத்துக்கான கிரகத்தோட பிளேஸ்மெண்ட்ஸு மற்றும் டிரான்சிட்ஸு. இப்போது இந்த செப்டம்பர் மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமத்தில் சூரியன் புதன் 2 பேரும் இணைந்து இருக்காங்க. 6ல் சுக்கிரன் நீச்சகட்டமாக கேத்துவுடன் இணைந்து இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இது யாருக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பஞ்சமம் பார்த்திங்கன்னாலே அது எஜுகேஷ்னல் ஹவுஸு. எஜுகேஷன் ஹவுஸில் அதோட அதிபதி சொந்த வீட்டில் சூரியன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்காங்க. புதனுடன் இணைந்து இருக்கிறதுனால இந்த மாதம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஏதாச்சும் ஒரு டிபேட் காம்படிஷன்லையோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டேலண்ட் டெஸ்ட்லையோ பங்கு எடுத்தால் அவங்களுக்கு வெற்றிகரமாக அதில் வெற்றி அடைச்சிட்டு அவங்களுக்கு பரிசுகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ரிகக்னைசேஷன்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டு எழுதினாலும் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் பங்கு எடுத்துக்கிட்டாலும் அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு அதில் வெற்றி அடிச்சுட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக பரிசுகள் வாங்குறதுக்கு கவர்மெண்ட்டோட ரிகக்னைசேஷன்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு காலேஜில் சீட்டுன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதுகிற அத்தனை பேருக்குமே இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது. ஃபார் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு எஸ்ஐ கான்ஸ்டேபிள் இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம் எதாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றிகரமாக முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லலாம். இப்போ மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஓகே, அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அதன் சம்பந்தமான தேர்வு எழுதிட்டுருக்கிறவங்களுக்கு ஓகே. பட் ஃபேமிலி பர்சன்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா 2ஆம் பாவாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் நீச்சகட்டமாக இருக்கார், கேத்துவுடன் இணைந்து இருக்காங்க. ஸோ பண விஷயத்தில் இது அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியான சுக்கிரனுமே சரி உங்களுக்கு 6ல் நீச்சகட்டமாக இருக்கிறதுனால மேரிட்டல் லைஃப்பில் ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு உங்களுக்கு. அது எப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் முழுக்க இருக்காது. இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். 18ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா 7ஆம் பாவாதிபதி மற்றும் உங்களோட தனபாவாதிபதியான சுக்கிரன் 7ஆம் பாவத்துக்கு சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு. ஃபார் சப்போஸ் இந்த 18ஆம் தேதிக்கு முன்னால் புருஷன் மனைவிக்கு இடையில் ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும் 18ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன தோணுன்னா உங்களோட லைஃப் பார்ட்னருக்கே தோணலாம் இப்படி. ஏன்னா நாம தான் தப்பு பண்ணியிருக்கோம் என்னமோ, ஒருவேளை நாமளே பொறுமையாக போயிருக்கலாம் என்னமோ சொல்லிட்டு தோணலாம். அது இல்லாட்டி
உங்களுக்கே தோணலாம் இப்படி. ஏன்னா நானே கொஞ்சம் இறங்கி போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், நானே கொஞ்சம் அனாவசியமாக வாய் விட்டேன் என்னமோ, நானே அனாவசியமாக பேசிட்டேன் என்னமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணலாம். அதுக்கப்புறம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து இந்த புருஷன் மனைவிக்குள்ள இடையில இருக்கிற ஒரு பாண்டிங்ன்றது வளர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன் அவர் வந்து அவரோட சொந்த ராசியில் உட்காரும்போது என்ன பண்ணுவாருன்னா மேரிட்டல் லைஃபை வந்து நல்லா அழகாக்கி விடுவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது 2ஆம் பாவாதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி ஏற்படலாம். இல்லாட்டி ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு வந்து அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த கடனுக்கு சம்மந்தப்பட்ட தொல்லைன்றது இருக்கலாம். 18ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 2ஆம் பாவாதிபதி 7ல் உங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஒரு மணி ரிலேட்டட் இஷ்யூன்றது உங்களுக்கு இருக்காது. அப்படியே எப்போவோ வாங்கியிருந்த கடன் கூட அதை அடைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 2 அதிபதி தன்னோட தனபாவாதிபதி 7ல் வந்து சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு. இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலமாக பண அமைப்பு சொத்து அமைப்புன்றது இருக்கலாம். ஃபார் சப்போஸ் ஆம்பளைங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஒய்ஃபுக்கு சம்மந்தப்பட்ட சொத்து ஏதாச்சும் வரலாம். ஒய்ஃபுக்கு சேர்ந்தது ஏதாச்சும் உங்கள் ஊரில் இருந்து அது ரொம்ப நாளாக வந்து ஏதாச்சும் லிட்டிகேஷனில் போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது இந்த டைமில் வந்து ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு அந்த சொத்துன்றது அமையலாம். இல்லை எப்போ ரொம்ப நாளாக இருக்கிற சொத்து பிரித்து வைக்காமல் இருந்தாங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு சார்ந்த சொத்து வந்து இந்த டைமில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க நேம்லேயும் உங்கள் நேம்லேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து பிரித்து கொடுக்கலாம். அதே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் மூலமாக வந்து பண வரவுன்றது உண்டு. ஹஸ்பண்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இந்த டைமில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கலாம். இல்லைன்னு வைங்க அவருக்கு வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காருன்னா அந்த பிஸ்னஸில் வந்து நல்ல லாபங்கள்ன்றது எதிர்பார்க்கலாம். இப்போ உங்களோட ராசியாதிபதியான செவ்வாய் வந்து 3ஆம் பாவத்தில் இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதம் முழுக்க நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நீங்களும் நிறைய எஃபர்ட்ஸ் போடுவீங்க. அது உங்களுக்கு என்னன்னா பொதுவாக மேஷராசிக்காரங்கன்னு பார்த்தாலுமே சரி அவங்க வந்து சோம்பேறித்தனமாகவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வரட்டும் வராமல் இருக்கட்டும், பட் அவங்க உழைப்பாங்க. இதுதான் மேஷராசிக்காரங்களோட தத்துவம். ஸோ லக்னாதிபதி உங்களுக்கு வந்து 3ல் இருக்க ராசியாதிபதி 3ல் இருக்கும்போது என்ன நடக்கும்னா எஃபர்ட்ஸ்ன்றது நீங்கள் பயங்கரமாக போடுவீங்க. அந்த எஃபர்ட்ஸ்க்கான பலம் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சேரும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதுக்கான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் லலிதா அம்மாளுக்கு முன்னால் விளக்கேற்றி வச்சுட்டு கனகதாரா ஸ்தோத்திரம்ன்றது படித்தா உங்களுக்கு எந்த விதமான பண்ண தொல்லைகள்ன்றது இருக்காது. அப்படியே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லபடியான பலங்கள் மட்டும்தான் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.